வெல்கம் டு ஹேப்பி பட்டர்ஃப்ளை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சிக்கன் பிக்கல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 kg சிக்கனை வந்து ஸ்மால் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் அண்டு உப்பையும் சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா 1 hour மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ மசாலாக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். மல்லி வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 3, பட்டை 1 ஸ்டிக்கு, கிராம்பு 3. இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடராக திரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் கொஞ்சம் மணத்துக்கு நல்லா மணம் வரும்படி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் கடுகை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் மல்லியையும் நம்ம நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு, சீரகம், வெந்தயம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா மணம் வர அளவுக்கு நம்மளோட மசாலாக்களுக்கு ரெடி பண்ணுற இன்க்ரீடியன்ஸை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மிளகாய் வந்து 2 இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். வத்தத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு நல்லெண்ணெய், நீங்கள் என்ன ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வீட்டிலே அரைச்சது 2 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த ஏலக்காய் அதெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு, கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து க்ரீன் சில்லியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை ஆகிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கறி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சேம் கடாயில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வத்தத்தூள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேரினேட் பண்ணும்போதே சிக்கனை வந்து நிறைய சால்ட் போட்டேன். அதனால் எனக்கு இப்போ வந்து சால்ட்டு தேவைப்படலை. ஸோ நான் போட்ட சால்ட்டே போதும். அதனால் நான் மசாலாக்களை மட்டும் நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வடைகள் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சிக்கனில் வந்துட்டு அந்த மசாலா எல்லாமே ஆட் ஆகிட்டு இப்போ வந்து ரொம்ப கிரேவியாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். வெல்கம் பேக் டு தி பிசி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நெல்லிக்காய் ஊறுக்காய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் அருநெல்லிக்காய் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை சொல்லி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் அருநெல்லிக்காய் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கடுகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம், நல்லெண்ணெய், அப்புறம் சால்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெல்லிக்காய், அதுக்கப்புறம் ஒரு 25 போல் பூண்டு உரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம நெல்லிக்காவை எப்படி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சுட்டு இந்த மாதிரியும் தொடச்சிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து கிச்சன் டவல் இருந்ததுன்னா அதில் கூட தொடச்சிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காவை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது கிளாத் மேலே அந்த மாதிரி உலர வச்சுட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உலர்த்திட்டு போட்டாலும் ஓகே தான். இல்லை ஆக்சுவலி தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இது ஃபுல்லாக நெல்லிக்காவையும் தொடச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து தண்ணி இருந்ததுன்னா இது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது. நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோன்றதுனால சுத்தமாக இந்த தண்ணி ஃபுல்லாக போகிற அளவுக்கு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன் நான். இப்போ ஒரு வானலில் வந்து வெறுமனே எண்ணெய்லாம் ஆட் பண்ணாமல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பொடி பண்ண போகிறோம். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஊறுகாய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சை ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய்லாம் பண்ணும்போது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி கடுகு வெடித்து வந்தோடனே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதில் ஜீரகம் ஆட் பண்ணி அதே மாதிரி பொரிஞ்சு வந்தோடனே எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா வெடித்து வருது, எடுத்துடலாம். அதுக்கடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகமும் கடுகும் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பாதி அளவுக்கு வெந்தயம் போட்டால் போதும். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் அளவாக தான் போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிவிட்டு பூண்டு வந்து ஒரு 25 போல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரம் இந்த பூண்டு வதங்கட்டும். பூண்டு வதங்கி லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆனவுடனே இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா தொடச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ப்ரெசர்வேட்டிவே வந்து சால்ட்டும் மிளகாத்தூளும் தான். ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாம் நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா குக் ஆகணும். இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி, அந்த கடுகு, ஜீரகம், வெந்தயம்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பொடி, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் கம்மி காரம் வேணுன்றதுனால கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி. நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து 3 months வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலை அப்லோட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம விளாகில் யூடியூபரெல்லாம் சேர்ந்து பிக்கிள் சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். அதில் நான் லெமன் பிக்கிள் எடுத்திருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக லெமன் பிக்கிள் எப்படி செய்யறதுங்கிறத இந்த விளாகில் நான் காட்டியிருக்கேன். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஸ்டன்ட் லெமன் பிக்கிள் எப்படி செய்யறதுங்கிறத காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைஸ் எலுமிச்சம்பழம் பார்த்து எடுத்திருக்கேன். இதை கழுவி ஃபேனில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. அடுத்து 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கல்லுப்பு, வரமிளகாய்த்தூள், நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. வாங்க இன்ஸ்டன்ட் லெமன் பிக்கிள் வீட்டிலே எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். எல்லா சைஸ் எலுமிச்சம்பழமும் ஒரே சைஸில் எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். அதையும் 2 கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதை எல்லாத்தையும் நீக்கிடுறேன். அந்த மேலால் இருக்க அந்த தோலையும் நீக்கிடுறேன். அது கடிப்படுறப்ப கசப்பாக இருக்கும். அதனால் நான் அதையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு லெமன் 8 துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா எலுமிச்சம்பழத்தையும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு முதல்ல கடாயில் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 டீஸ்பூன் செவக்க வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுக்கும் போதே வாசனையாக இருக்கும். நல்லா செவக்க வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கிறேன். நல்லா செவந்ததும் ஒரு பிளேட்டில் நான் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதையும் நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா மையாக பொடிச்சு எடுத்துக்கணும். வறுபட்டுச்சு. இப்போ நான் எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஊறுகாய்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து கடுகு தாளிக்கிறதுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வெட்டி வச்சிருக்க அந்த எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. எலுமிச்சம்பழத்தில் எதுலேயுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ஊறுகாயை கெடாமல் பார்த்துக்கும். நல்லா கிளறி விட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுறேன். கொஞ்சம் வெந்து வரட்டும். எலுமிச்சம்பழத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு ஜூஸ் மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நான் வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த 2 பொடியும் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் கடுகும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். எல்லா ஊறுகாயிலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இதை மூடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நான் மூடி வச்சுக்கிறேன். நல்லா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆற விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் லெமன் பிக்கிள் ரெடி. இதை 2 நாள் அளவுக்கு வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். 1 மாதம் அளவுக்கு நான் இந்த ஊறுகாயை பயன்படுத்திக்குவேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு.
தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறேன். நீங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு 1 கிலோ தக்காளி, ஒரு 25 காஞ்ச மிளகாய், தேவைக்கு ஏற்ப உப்பு, ஒரு ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 2 ஸ்பூன் கடுகு, ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 லெமன் அளவு புளி. நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் அகலமான பாத்திரத்தில் வந்து நான் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடு இருக்கணும்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் உள்ளே போட்டலாம். இது கூட புளி ஆட் பண்ணிடலாம். நான் புளி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன், ஏன்னா அல்லது வந்து கொஞ்சம் அரைப்படாது. அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் காஞ்ச மிளகாய் எடுத்து இதை ஆட் பண்ணிடலாம். இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். எப்படியும் இது வந்து நல்லா தண்ணி வற்றி எடுக்கிறது வந்து நல்லா 1 ஹவர் ஆகும். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். தக்காளி வெந்துக்கிட்டு நம்ம இந்த ஊறுகாய்க்கு தேவைக்கு மசாலா வந்து நம்ம வந்து இதில் வறுத்து அரைக்கிறத கட்டுறேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம் 3 நம்ம ஆட் பண்ணி நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். பத்து நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். இன்னும் நல்லா தண்ணி வற்றணும், ஏன்னா எப்படி 1 ஹவர் ஆகும். நல்லா தண்ணி ஒன்றுமே கூடாது தண்ணி. அப்புறம் நான் வந்து பூண்டு போட மறந்துட்டேன். இப்போ நான் பூண்டு போட்டுடுறேன். நம்ம இன்னும் 1/2 ஹவர் கழிச்சு திறந்து பார்க்கலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி புளி எல்லாம் நல்லா கலந்து நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நான் வந்து உப்பு ஆட் பண்ணேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அப்புறம் திரும்பி நம்ம மிக்ஸில் கூட அரைச்சி திரும்பி நம்ம ஊறுகாய் பண்ணி காட்டலாம். இப்போ அதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றலாம், தாளிச்சிடலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும். இப்போ கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம், நல்லா கடுகு பொரியிட்டு கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஊறுகாவை இதை எடுத்து கொட்டலாம். இன்னும் வந்து நல்லா வத்தணும் தண்ணி. நம்ம அதனால் நம்ம சிம்பிள் வச்சிடலாம். ஸ்டவ்வை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயம், கடுகு, வெந்தயம் நம்ம இப்போ மிக்ஸியில் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். இது போட்டால் தான் அந்த ஊறுகாய்க்கு ஹைலைட் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் கடுகு சேர்ந்தது தான் ஊறுகாய்.
5 நிமிஷம் வச்சிடலாம். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி வைப்போம். 5 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது நல்லா ஆறுன பிறகு நல்லா கட்டி ஆகிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி ஊறுகாய் பண்ணிட்டேன். நீங்களும் இதை மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னுடைய வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வெல்கம் டு அக்ஷயா விலாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வெஜிடபிள் பிக்கல் செய்ய போகிறோம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன் வறுக்கணும். அந்த பொரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொரி வாழை சவுண்டு வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு பவுடர் பண்ணணும். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொட்டிக்கலாம். அடுத்தது வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். தேவையான ஜாமான்கள் காலிஃப்ளவர், லெமன் வந்து வெந்நி தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இது மொச்சக்காய், கேரட்டு, பீன்ஸு, சுண்டைக்காய் வந்தோடனே இதை இது பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள், வரமிளகாய், கடுகு. எலுமிச்சம்பழம் ஒரு பழம். இது காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு, மொச்சக்காய், எலுமிச்சம்பழம், சுண்டைக்காய். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதில் வெந்தயமும் கடுகும் 2 பவுடரும் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு. மிளகாத்தூள் 2 கரண்டி எடுத்துக்கேன். இதோட எலுமிச்சம்பழம் ஜூஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கடைசியாக தாளிச்சேன். தாளிச்ச எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெளியில் ஒரு வாரம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பிக்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், திஸ் இஸ் ஆனாஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நான் செய்ய போகிற டிஷ் புதினா பிக்கிள் செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள்: ஒரு 2 கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலையும் அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் 3 காஞ்ச மிளகா, ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி, பாதி லெமன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 3, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள், கடுகு சீரகம் தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் 3 டீஸ்பூன். இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள். கேஸ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா ஊறுகாய் கெடாது, நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காயட்டும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அனல் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வதக்கிடுங்க. லைட்டாக வதங்கினாலே போதும். இஞ்சி பூண்டு மட்டும் தான் நமக்கு நல்லா வதங்கணும். புதினா பிக்கிள் ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸோடும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த பிக்கிள் இதோடவே நான் புளி வதக்கிடலாம். இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டேன். இப்போ நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக வதக்கினாலே போதும். நமக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலர் விட்டுருங்க. ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும், இல்லைன்னா கலர் மாறிடும். இப்போ நம்ம 1/2 லெமன் புரிஞ்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஆறட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கலான்னு பார்த்துடலாம். பிக்கிள் எனக்கு இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். புதினா பிக்கிள் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அதே கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா காயட்டும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வந்துச்சு கடாய் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் காய்ச்சி கடுகு போட்டுக்கலாம். உப்பு உங்கள் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கடுகு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த பிக்கிளில் ஊற்றிக்கலாம்.
ஊற்றியாச்சு. ரொம்ப டேஸ்டான எம்மியான புதினா பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எம்மியாக இருக்கும். எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்தோடும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரைஸோடும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.